மத்தவங்களுக்குலாம் இல்ல, உனக்கு மட்டும் ஸ்பெஷலா வாங்கி தரேன், அதனால உன்னால எவ்வளவு முடியுமோ நீங்க அவ்வளவு பேசிடு அப்படின்னாரு. அதனாலதான் அவர் மனசு புண்படுத்தப்படக்கூடாதுங்கிறதா நான் அப்படியே பேசிட்டேன். அதனால இந்த கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி பேசிட்டேன் சார். எனக்கு பிரியாணி கிடைக்கல, அதுலயும் வந்து இந்த சிவாஜி பத்மினி மாதிரி நீ சொன்னாக்கா உனக்கு எக்ஸ்ட்ரா நான் வந்து சவனப்பும் வேற சைடிஸ வாங்கி தரேன். அதனால நான் அங்கீகாரமா சொல்லிட்டேன். அவன் மொத்தம் என் வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிரியாணிக்கு நான் ரெடி சாப்பிடுறதுக்கு. நான் வந்து ஆக்சுவலா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு நேத்திக்கு, இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கிற தலைப்புல பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன், ஆனா அதிர்ஷ்டங்கிறது ஒரு ஆளை பத்தி தான் பேச போறேன் அப்படின்னு சொன்னேன். யாரப்பா உங்க ஒய்ஃபை பத்தி பேச போறேன்? ஏன் சார் அதிர்ஷ்டங்கிறப்போ அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? இல்ல நான் வந்து முழுக்க வந்து உங்களை பத்தி தான் பேசலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நல்லதுப்பா, இப்பெல்லாம் வர வர வந்து சசிகுமார் பையன் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆரம்பத்தெல்லாம் கல்யாணம் சார் ரொம்ப மேல மரியாதை வச்சிருப்பாரு. இப்போ வந்து நிகழ்ச்சி நடத்துறதுனாலே தான் பொண்டாட்டியே பேசுறதுக்கே ஒரு டைம் இருக்கு. அதனால அவரும் சுத்தமா மாத்திட்டாரு. இந்த குருஜிதாசன் ஒரு பையன் இருந்தால, அந்த பையன் இதேதான். அவனை நான் வந்து எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு பெரிய ஆள் ஆக்கி விட்டேன். இன்னைக்கு என்னன்னாக்கா, அன்னைக்கு மகளிர் தினம் அன்னைக்கு நிகழ்ச்சியில என்னோட ஒய்ஃப் என் பொண்டாட்டியை பத்தி ஒரு மகளிர் தினத்துக்காக இவ்வளவு பெரிய கட்டுரையை வாசிட்டு போனா, நான் இருந்தேன் இந்த நாள் வரைக்கும் என்னைக்காவது என்னை பத்தி ஒரு கவிதை வாசிச்சிருக்கான் அந்த குருஜிதாசன். அதனால எல்லாமே என்ன மறந்துட்டாங்க. அதனால நீயாவது என்னை பத்தி பேசுப்பா, என் பொண்டாட்டி கூட என்ன மதிக்கிறது இல்ல, என்னோட அனுபவம் பத்தி நீ நாளைக்கு பேசு, அப்பதான் என் மேல ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படியே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க ஏதாவது கவிதைனா அந்த குருஜிதாசன் நிறைவேற்றாத ஏதாவது கவிதை இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சொல்லி விடு அப்படின்னாரு. அவருக்காக நான் ஒரு கவிதையை ரெடி பண்ணிருக்கேன். எங்கள் சங்கமத்தை ஒன்றிணைக்கும் கலை குடும்பத்தின் தலையே, எங்கள் சங்கமத்தை ஒன்றிணைக்கும் கலை குடும்பத்தின் தலையே, உன் வார்த்தை ஜாலத்தில் நாங்கள் இதுவரை கண்டதில்லை பிழையே, உன் வார்த்தை ஜாலத்தில் நாங்கள் இதுவரை கண்டதில்லை பிழையே, உன் திறமையை கொண்டே நிமிர்ந்து நிற்கும் அசைக்க முடியா அமீரகத்தின் மலையே, உன் திறமையை கொண்டே நிமிர்ந்து நிற்கும் அசைக்க முடியா